ஹாய் பசங்களா, நான் மோனிகா. இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டமுடைய பார்ட் 3. ஆல்ரெடி நம்பர் சிஸ்டமுடைய பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துருக்கோம். இப்போ நம்பர் சிஸ்டமுடைய பார்ட் 3ல மெயினாக ஃப்ராக்ஷன்ஸ் பற்றியும் டெசிமல்ஸ் பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதல்ல டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது 2 ஃப்ராக்ஷனை எப்படி ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ 2 ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அந்த 2 ஃப்ராக்ஷனில் எது குட்டி எது பெருசு அப்படிங்கிறத எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் டெசிமல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் அதே மாதிரி டெசிமல்ஸை 2 டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எது சின்ன டெசிமல் எது பெரிய டெசிமல். இப்போ 0.2வும் 0.3யும் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்தில் எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர்னு பார்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல்ஸ். இப்போ 0.2வும் 0.3யும் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 நம்பரையும் இந்த 2 டெசிமல்ஸையும் எப்படி நம்ம ஆட் பண்ணணும், எப்படி சப்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எப்படி டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ராக்ஷன்ஸ்னால் இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும். மேலே இருக்க நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஒரு ஃப்ராக்ஷன்ட்டு சொல்லுவோம். மேலே இருக்க நம்பரை நியூமரேட்டர்ன்ட்டும் அந்த டிவிஷன் சிம்பிளுக்கு கீழே இருக்கிற நம்பரை டினாமினேட்டர்ன்ட்டு சொல்லுவோம். இப்போ வாங்க டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு. இதில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நியூமரேட்டர் வந்து 1ஆக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்னால் இப்போ எந்தெந்த ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் 1ஆக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு யூனிட் ஃப்ராக்ஷன்ட்டு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா 1/5 சொல்லலாம், 1/3 சொல்லலாம், 1/2 சொல்லலாம், 1/7, 1/9, இந்த மாதிரி 1 என்ன நம்பர்னாலும் சொல்லலாம், 1/11 அப்படின்னு எந்த நம்பர்னாலும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு நியூமரேட்டர் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம இன்னும் நிறைய நம்பர் கூட சொல்லலாம், 1/12 சொல்லலாம், 1/15, அந்த மாதிரி எத்தனை நம்பர் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நம்பர்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, ஸோ எத்தனை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் நியூமரேட்டர் 1ஆக இருக்கணும், அப்படின்னா தான் அது யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டரை விட குட்டியாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5/8ன்னு எடுத்திங்கன்னா மேலே இருக்கிறது தானே நம்ம நியூமரேட்டர்னு சொன்னோம், கீழே இருக்கிறது டினாமினேட்டர்னு சொன்னோம். அப்போ இதில் பாருங்கள் 5 வந்து 8ஐ விட குட்டி. அப்போ நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ட்டு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. 1/3 சொல்லலாம், 3/4 சொல்லலாம், 7/9 சொல்லலாம், அப்புறம் 6/7 சொல்லலாம். அந்த மாதிரி எத்தனை நம்பர்னாலும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ட்டு சொல்லுவோம். இது ஆப்போசிட்டாக, அதாவது நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசாக இருந்தது அப்படின்னா அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ட்டு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5/3 கொடுத்துருக்காங்க இல்லையா, 5ங்கிறது இங்கே நியூமரேட்டர், 3ங்கிறது டினாமினேட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 வந்து 3ஐ விட பெருசாக இருக்குது. அதாவது நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட பெருசாக இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்ட்டு சொல்லுவோம். இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கூட இதுக்கும் சொல்லலாம். 3/2 சொல்லலாம், 7/2 சொல்லலாம், 7/3 சொல்லலாம், 11/4 சொல்லலாம், அப்புறம் 5/3 சொல்லலாம். அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ்னாலும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டரை விட பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ்னால் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ட்டு சொல்வோம். அடுத்தது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 2 1/8, இதில் இந்த 2ங்கிறது தான் என்னென்னா ஹோல் நம்பர். 2ங்கிறது என்னது, ஒரு ஹோல் நம்பர். அண்ட் அதே மாதிரி இந்த 1/8 அப்படிங்கிறது தான் என்னதுன்னா
ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பரும் இருக்கும், ப்ராப்பரான அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருக்கும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நம்ம என்னென்னு படித்தோம், நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டரை விட குட்டியாக இருக்கும்னு படித்தோம் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே 1/8 அப்படிங்கிறது. ஏன்னா இதில் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட குட்டியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த 1/8ங்கிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த 2 1/8 இருக்கு இல்லையா, 2 1/8 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 + 1/8 எழுதலாம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 2னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், 2/1 எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இது எல்சிஎம் எடுத்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னா 17/8 வரும். எப்படி 2 ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஆன்சர் இது 17/8 புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எப்படி 2 ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த 17/8 இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்னென்னா ஒரு இம்ப்ராப்பரான ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா, நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டரை விட பெருசாக இருக்குது. அப்போ பாருங்களேன், ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் என்ன இருக்கும், ஹோல் நம்பரும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருக்கும். இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கூட எழுதலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது லைக் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு போகலாம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். சேம் டினாமினேட்டர்ஸ் இருக்கும். இப்போது நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் எடுக்கிறோன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், 3/8 எடுக்கிறோம், 4/8 எடுக்கிறோம், 8/8 எடுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் என்னவா இருக்குது, 8 இருக்குது. ஒரே டினாமினேட்டர் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம லைக் ஃப்ராக்ஷன்ஸ்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அன்லைக் ஃப்ராக்ஷன்ட்டு சொல்கிறோம். இப்போ இங்கே 3 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு வந்து 3 இருக்குது, இன்னொன்று வந்துட்டு 7 இருக்குது, இன்னொன்று 10 இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு இதை அன்லைக் ஃப்ராக்ஷன்ட்டு சொல்கிறோம், ஏன்னா வேறு வேறு டினாமினேட்டர்ஸ் இருக்கிறதுனால. இப்போ கடைசியாக ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 8/10ம் 4/5 வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். எப்படின்னா, இப்போ அந்த 8/10 வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுறேன். இப்போ மேலேயும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 ஆயிரும், கீழேயும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 5 ஆயிரும். அப்போ எங்கள் ஆன்சர் 4/5 வருமா? இப்போ பாருங்கள், 4/5 4/5. அதாவது எந்த 2 ஃப்ராக்ஷன்ஸை நம்ம கடைசியாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வருவோம்ல, அந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 1/5ம் 3/15ம் வந்துட்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்ட்டு சொல்லலாம். என்ன சொல்லலாம், இது ரெண்டையும் வந்துட்டு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த 3/15 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் குட்டியாக எழுதணும் அப்படின்னா 1/5 வரும். பாருங்கள், இங்கேயும் 1/5, இங்கேயும் 1/5. அதாவது இது ரெண்டுத்தையும் பார்க்க வேறு வேறு ஃப்ராக்ஷன்ஸ் மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சின்ன ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வரும்போது 2 ஃப்ராக்ஷனும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஃப்ராக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்விவேலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் மொத்தம் 7 டைப்ஸ். அதில் என்னென்னு பார்த்தோம், யூனிட் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், லைக் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன், ஈக்விவேலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃப்ராக்ஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, எப்படி 2 ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலான்ட்டு. ஸோ முதல்ல அடிஷன் பார்க்கலாம். இதில் 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு சேம் டினாமினேட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ சேம் டினாமினேட்டர் தானே இருக்குது, இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு ஆன்சர்லேயும் டினாமினேட்டர் 5 தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். மேலே இருக்க நியூமரேட்டரை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா அது அடிஷன் இல்லையா. ஸோ 2 + 1 என்னது 3, ஸோ 3/5. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா?
இப்போ அதே இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டினாமினேட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். டினாமினேட்டர் வேறு வேறு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு 2 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் ஆஃப் 2, 3 என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்பர் சிஸ்டமோடைய பார்ட் 2லேயே பார்த்தோம். ஸோ இப்போ 2, 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 2, 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன நம்பரால் டிவைட் ஆகும்? 2ஆல் அப்படின்னா இங்கே 1 ஆயிரும், இது 3ஆகவே இருக்கும். இப்போ இது 3ஆல் பண்ணால் இது 1 ஆயிடும், இதுவும் 1 ஆயிடும். அப்போது எல்சிஎம் நமக்கு என்ன வருது இதுலேருந்து? 2 × 3. அப்போ எல்சிஎம் வந்துட்டு 6. எல்சிஎம் வந்துட்டு என்னது? 6 வருது. ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 3 என்னதுன்னா நமக்கு ஆன்சர் 6 வருது. அப்போது இந்த 6ஐ வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே டினாமினேட்டரில் 2ம் 3யும் இருக்குது இல்லையா? அப்போது இங்கே காமனாக வர டினாமினேட்டரில் 6 தான் வரும். அதாவது நமக்கு டினாமினேட்டர் வேறு வேறு இருக்கும்போது அந்த டினாமினேட்டர்ஸோட எல்சிஎம் எடுத்து நம்ம இங்கே எழுதிடணும். ஸோ இப்போ நான் 6 எழுதிட்டேன். இப்போது இந்த ஃப்ராக்ஷனுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த 1/2. இந்த 2 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 வரும். என்ன நம்பர் அது? 3. கரெக்டாக? அப்போ கீழே மல்டிப்ளை பண்ணுறோன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்க மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மேலேயும் 3. இப்போது இங்கே 3 இருக்கு இல்லையா? 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 2 பண்ணால் வரும். அப்போ மேலேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்களேன், டினாமினேட்டர் 2 ஃப்ராக்ஷனுக்கும் 6 மாறிடுச்சு இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கேயும் 6 மாறிடுச்சு, இங்கேயும் 6 மாறிடுச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் 1 சேம் டினாமினேட்டருக்கு என்ன பண்ணோம்? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது இல்லையா? சேம் ஆக்கிட்டோம். ஸோ அப்போ நியூமரேட்டரையும் அப்படியே நம்ம வந்து மல்டிப்ளை ஆட் பண்ணிட வேண்டியது தான். அப்போ 1 × 3 என்னது? 3 வருது. ப்ளஸ் 1 × 2 2. இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 5/6. இதுதான் ஆன்சர். ஸோ சேம் டினாமினேட்டர்னால் அப்படியே பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்னால் எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரும் சேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நியூமரேட்டர், இப்போ ஏன்னா 2 டினாமினேட்டரும் நம்ம சேம் ஆக்கும் போது தேவையான நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ நியூமரேட்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும். சப்ராக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சேம் டினாமினேட்டர் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் வந்துட்டு சேம் டினாமினேட்டர்னால் அப்போ அதே டினாமினேட்டர் நம்ம எழுதிடுவோம். ஸோ 5 எழுதிடுவோம். நியூமரேட்டர் அப்படியே மைனஸ் பண்ணிடுவோம். 3 - 1. 3 - 2 வந்து 3 - 1 வந்துட்டு 2. ஸோ 2/5 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ்க்கு. டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் திருப்பி பண்ண போகிறோம். ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும் 4, 2க்கு. ஸோ இது கண்டுபிடிச்சோன்னா 4, 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும், 1 வரும். திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 1 வரும். ஸோ எல்சிஎம் என்ன வருதுன்னா 2 × 2. அப்போ எல்சிஎம் வந்துட்டு 4 அப்படின்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் இங்கே 4 தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டர் ஆல்ரெடி 4 தான் இருக்குது. ஸோ அப்போ அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். செகண்ட் ஃப்ராக்ஷன் எடுத்தோன்னா டினாமினேட்டர் 2ஆக இருக்குது. இதை 4 ஆக்கணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டரை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த ஃப்ராக்ஷனுக்கும் டினாமினேட்டர் 4, இந்த ஃப்ராக்ஷனுக்கும் டினாமினேட்டர் 4. அப்போ வந்து நமக்கு கேஸ் 1 மாதிரி மாறிடுது. ஸோ நம்ம நியூமரேட்டர்ஸ் அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ 3 - 1 × 2 வந்துட்டு 2. ஸோ 3 - 2 1, டினாமினேட்டர் 4 அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர் 1/4. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். இப்போது அடிஷன் சப்ராக்ஷனுக்குலாம் நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருந்தது. மல்டிப்ளிகேஷனுக்கு அது தேவையே இல்லை. இதில் என்ன பண்ணணும்னா அந்த லைனை நடுவில் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? நியூமரேட்டர் என்ன இருக்குது அது அப்படியே மேலே எழுதுங்க 2 × 4 அப்படின்ட்டு. சரிங்களா? டினாமினேட்டர் என்ன இருக்குது 3யும் 5யும். அப்போ 3 × 5. அதாவது நியூமரேட்டர் 2யும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுத போகிறோம், டினாமினேட்டர் 2யும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுத போகிறோம். அவ்வளோதான். 2 × 4 என்னது 8, 3 × 5 என்ன 15. அப்போது 8/15 அப்படிங்கிறது தான் ஃபைனலான ஆன்சர். சரிங்களா? இப்போ இன்னொரு சம் பாருங்களேன். அங்கேயும் வந்துட்டு
பெரிய லைன் மேல் நடுவில் போட்டுறோம். மேலே 1 into 6ன்னு எழுதுவோம், கீழே 2 into 7 எழுதுவோம். இதை வந்து கால்குலேட் பண்ணால் 6/14 வருது. இதை நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது 3/7 வருது. அவ்வளோதான். இது வந்து நம்ம 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். 6 divided by 2 வந்து 3 ஆயிரும், 14 divided by 2 வந்து 7 ஆயிரும். ஸோ அதனால் 3/7 தான் ஆன்சர். மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சுதா? இப்போ டிவிஷன் போகலாம். டிவிஷனும் உங்களுக்கு ஈஸி தான். இப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2/3 divided by 4/5 இப்படின்னு இருக்கா. இப்போ இந்த டிவிஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பாருங்கள், 2/3 அப்படியே எழுதிட்டு டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம் அப்படின்னா ரெண்டாவது நம்பராக ஒன்று எழுதியிருக்கோம்ல, அதை தலைக்கீழே எழுதணும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த டிவிஷன் சைனை நல்லா கவனிங்க. இந்த டிவிஷன் சைனை நான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றும் போது செகண்ட் ஃப்ராக்ஷன் மாறுது. தெரியுதா? செகண்ட் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு மாறும். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். இப்போ நமக்கு இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ இது எப்படி 2 into 5 மேலே பண்ணுவோம், கீழே 3 into 4 பண்ணுவோம். அப்போ 2 5s are 10, 3 4s are 12. இதை வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணால் இது 5 ஆயிரும், இது 6 ஆகிடும். ஸோ 5/6 தான் உங்களுக்கு ஃபைனலான ஆன்சர். சரிங்களா? இப்படி தான் டிவிஷன் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த டிவிஷன் சிம்பிளை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது செகண்டில் இருக்க அந்த ஃப்ராக்ஷனை நம்ம தலைக்கீழே மாற்றிடுறோம். டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும், நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டருக்கு போயிடும். சரிங்களா? இதுதான் எப்படி ஃப்ராக்ஷனை, இப்படி தான், இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ராக்ஷன்ஸை டிவைட் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இதுவும் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். இப்போ நமக்கு 2 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2/3யும் 3/5யும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எது பெருசு எது குட்டின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டினாமினேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்தோடைய டினாமினேட்டர்ஸையும் சேம் ஆக்கணும். இதுக்கும் உள்ள டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கணும். அப்போ டினாமினேட்டர்ஸ் நம்ம சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுப்போமா. ஸோ எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டருக்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுதான் 3க்கும் 5க்கும். அப்போது 3,5 எல்சிஎம்னா 3ஆல் டிவைட் ஆகும், ஸோ 1,5. அடுத்தது 5ஆல் டிவைட் ஆகும், ஸோ 1,1. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன வருது, 3 into 5 15 அப்படின்ட்டு எல்சிஎம் வருது. இப்போது நான் இந்த ஃப்ராக்ஷன் எழுத போகிறேன். இந்த ஃப்ராக்ஷன் எழுதும் போது டினாமினேட்டர் 15 இருக்கணும்னா அப்போ இந்த டினாமினேட்டரில் என்ன மல்டிப்ளை ஆகிருக்கணும், 5 மல்டிப்ளை ஆகிருக்கணும். அப்போ டினாமினேட்டரில் சேஞ்ச் பண்ணால் நியூமரேட்டரில் அதே நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ இங்கேயும் 5 ஆகும். அப்போது மேலே என்ன ஆகுது, 2 into 5 வந்து நமக்கு இங்கே 10 ஆகுது. சரிங்களா? டினாமினேட்டர் 3 into 5 15 தான். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நம்பரை நீங்கள் நியூமரேட்டர்லேயோ டினாமினேட்டர்லேயோ மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லை டிவைட் பண்ணுறீங்க, இந்த ரெண்டு மட்டும் தான். மல்டிப்ளை இல்லை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதே இது இப்போ நியூமரேட்டரில் மல்டிப்ளையோ டிவைடோ ஏதோ ஒரு நம்பர் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் டினாமினேட்டருக்கும் அதே நம்பர் வச்சு பண்ணணும். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த 3/5 இருக்கு இல்லையா, இதையும் நம்ம மாற்ற போகிறோம். இந்த 3/5 வந்துட்டு இங்கேயும் டினாமினேட்டர் என்ன வரணும், 15 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 5 கூட ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். என்ன நம்பர், 3. ஸோ 5 into 3 தான் 15. அப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், அதே நம்பர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 into 3 நமக்கு என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. 5 into 3 15 வந்துருச்சு. இப்போ நமக்கு பாருங்கள், டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம நியூமரேட்டர்ஸ் மட்டும் எடுக்கிறோம், 10ம் 9ம். இது எது பெருசு, 10 தான் பெருசு. சரிங்களா? அப்போ 10 எதோட இது, 10 வந்து இந்த இது 2/3க்குள்ளது. அப்போ நம்ம ஃபைனலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா 2/3 தான் வந்துட்டு பெருசு. எதை விட, 3/5 விட 2/3 தான் பெருசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? முதல்ல என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ டினாமினேட்டர்ஸ் நமக்கு சேம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நியூமரேட்டர்ஸை இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 10 பெருசா 9 பெருசான்னு பார்க்கும்போது 10 தான் பெருசு. அப்போ அந்த 10ங்கிற நம்பர் எந்த ஃப்ராக்ஷனுக்குரியது, 2/3க்குள்ளது இல்லையா. ஸோ அப்போ 2/3 தான் வந்துட்டு பெருசு 3/5 விட.
இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் அதே மாதிரி பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 5/6 ஒரு நம்பராகவும் 7/8 இன்னொரு நம்பராகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டர் சேம் ஆக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் கண்டுபிடிக்கிறோம். 6,8க்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிரோமா, 6ம் 8ம் 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 3,4, திருப்பி 2ல் பண்ணால் 3,2, திருப்பி 2ல் பண்ணால் 3,1, திருப்பி 3ல் பண்ணால் 1,1. அப்போ எல்சிஎம் என்ன வரும் நமக்கு, 2 × 2 × 2 × 3 வருது. ஸோ 24 அப்படின்னு சொல்லலாமா. 2 × 2 × 2 × 3 வந்துட்டு என்னது, 24. அப்போது நான் இந்த 5/6 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனை ஏதோ ஒன்று பண்ணி எழுத போகிறேன். ஆனால் டினாமினேட்டர் எனக்கு 24ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணுவேன், 6 × 4 பண்ணுவேன். அப்போ நியூமரேட்டர் 6 × 4 பண்ணால் நியூமரேட்டர் என்னன்னு வரும், 20ன்னு வரும். ஸோ நியூமரேட்டர் 20, டினாமினேட்டர் 24. அதே மாதிரி இந்த 7/8 எழுத போகிறேன். இங்கேயும் கீழே 24 வரணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், இன்ட்டு 3 பண்ணால் 24 வரும். நியூமரேட்டரு அப்போ இன்ட்டு 3 பண்ணுவேன். அப்போ இங்கே நியூமரேட்டர் வந்துட்டு 21 வந்துடும். இப்போது டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் என்னவாயிருச்சு, சேம் ஆயிடுச்சு. இந்த டினாமினேட்டரும் சேம் ஆயிடுச்சு. அப்போது நியூமரேட்டர்ஸ் எடுத்து எழுதுகிறேன். 20யும் 21 எது பெருசு, 21 தான் பெருசு. அப்போ 21 வந்து எதுக்குள்ளே இது 7/8க்குள்ளது. அப்போ நம்ம கடைசியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா 5/6 விட 7/8 தான் பெரிய ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இப்படி தான் ஃப்ராக்ஷன்ஸை கம்பேர் பண்ணணும். சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம டெசிமல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ டெசிமல்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 0.25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலான்னா 25/100 அப்படின்னு எழுதலாம். இந்த 25/100 25 டேபிளால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 1 ஆயிரும், இது 4 ஆயிரும். அப்போ இது 1/4 அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த 1/4 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி எழுதுனா 0.25 வரும். ஸோ இதை நம்ம டெசிமல்ன்ட்டு சொல்லுவோம், இதை நம்ம ஃப்ராக்ஷன்ட்டு சொல்கிறோம். அவ்வளோதான். அந்த ஃப்ராக்ஷனை நம்ம டிவைட் பண்ணி எழுதும் போது கிடைக்கிற அந்த பாயிண்ட் வச்சு எழுதுகிறோம் இல்லையா, இதை தான் நம்ம வந்துட்டு டெசிமல்ட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு எந்த நம்பர்னாலும், இப்போ நீங்கள் வந்துட்டு 0.75 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0.75னா இதை நான் எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதுறதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ மேலே இருக்க நம்பர் அப்படியே 75 பாயிண்ட் இல்லாமல் எழுதிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸால் கீழே அத்தனை ஜீரோஸால் கீழே டிவைட் பண்ணணும். இப்போ 2 நம்பர் வந்துட்டு இங்கே டெசிமல் பாயிண்டில் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே 2 0 போட்டுக்கோங்க. 0க்கு முன்னாடி ஒரு 1, சரியா. 1 வந்து போட மறந்துடக்கூடாது. ஸோ அப்போது இது 75/100 தான் நமக்கு 0.75 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தரும். இப்போ இதை வந்து நம்ம 25 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 3 ஆயிரும், இது 4 ஆயிரும். அப்போ இங்கே ஆன்சர் 3/4. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா 0.75 வந்து டெசிமல்னா இதோடைய ஃப்ராக்ஷன் என்னவாக இருக்கும், 3/4 இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு டெசிமல் வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு இப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர்ஸ் 10, 100, 1000 இந்த மாதிரி டினாமினேட்டர்ஸ் போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா. டெசிமல்ஸ் தான் ஒன்றும் இல்லை, ஃப்ராக்ஷனை நீங்கள் டிவைட் பண்ணி எழுதுறது தான் நம்ம டெசிமல்ட்டு சொல்கிறோம். இப்போது அதே மாதிரி கம்பேரிசன் ஆஃப் டெசிமல்ஸ் முதல்ல பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன்று 0.5, இன்னொன்று 0.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த நம்பரில் 2 டிஜிட் இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா. இந்த நம்பரில் ஒரு டிஜிட் தான் இருக்குது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பின்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஏன் 0 ஆட் பண்ணுறோன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஏதோ ஒரு நம்பர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ 0.50ன்னு எடுத்தாலே அதோடைய வேல்யூ 0.50 இருக்காது, 0.5 தான் இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு கடைசியில் நிறைய 0 இருந்தாலும் அந்த 0க்கு வேல்யூ இருக்காது. அதே இது இப்போ அதாவது இப்போ 0.50 அப்படின்னா அது 0.5ன்ட்டு தான் அர்த்தம், அந்த 0க்கு வேல்யூ கிடையாது. ஆனால் இப்போ அதே இது 0.05ன்ட்டு இருக்குன்னா இதை நம்ம 0.05 தான் எழுதுவோம். பிகாஸ் இந்த 0க்கு அப்புறம் தான் 5 வருது.
0 வந்துட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த நம்பர்லேயே கடைசியில் வருது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ கிடையாது. சரியா? அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், 0.50 ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து எழுதுங்க. 50, 75. எது பெருசு? 75 தான் பெருசு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 75 எதோடைய எந்த டெசிமல்ல இருந்து வருதுன்னா 0.75. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா 0.5 விட 0.75 தான் பெருசு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோதான். டெசிமல்ஸ் ஈஸியாக இருக்கா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0.62 இருக்கு ஒன்று, இன்னொன்று 0.605 இருக்குது. இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம், இங்கே 2 தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத எடுத்து எழுதணும்னா 620, இங்கே வந்து 605. எது பெருசு? இதுதான் பெருசு. ஸோ இது வந்து எந்த இதுலேருந்து வருது? 0.62லேருந்து வருது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 0.62 தான் வந்துட்டு 0.605 விட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் டிஜிட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஈக்குவலாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஆன்சர் தப்பாக தான் வரும். இப்போ அடுத்தது பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல்ஸ்க்கு போகிறோம். ஃப்ராக்ஷன்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ டெசிமல்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது எப்படின்னா நம்ம நார்மல் எப்படி நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம டெசிமல்ஸ்க்கு பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.2 இருக்குது, 0.3 இருக்குது. ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட் மட்டும் நடுவில் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் 2 + 3 என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 5 வரும். ஸோ 0 + 0 என்ன? 0 தான். இந்த பாயிண்ட் நகராது, பாயிண்ட் அங்கே தான் இருக்கும். அப்போ 0.2 + 0.3 வந்துட்டு என்னென்னா 0.5 அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0.4 + 0.6. இது ஆட் பண்ணிங்கன்னா 4 + 6 என்ன அப்படின்னா 10. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, போரோ பண்ணுறதில்ல, கேரி ஓவர் பண்ணுறது. ஸோ அப்போது 4 + 6 என்னது 10. அப்போ 0 இங்கே போட்டுட்டு அந்த 1 நம்ம இங்கே போடுவோமா. இப்போ 1 + 0 + 0 என்ன வரும்? 1 வரும். ஸோ பாயிண்ட் அங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம இது என்னென்னு எழுதலாம்? 1.0ன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 மட்டும் வருது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 கடைசியில் வந்ததுன்னா என்னன்னு சொன்னேன், அந்த 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ இது ஒன்றுமே கிடையாது, இது நம்ம 1ன்ட்டு கூட எழுதலாம். சரிங்களா? அடிஷன் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ சப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சம் எடுத்திங்கன்னா 0.3 - 0.2 இருக்குது. 3 - 2 என்ன வரும்? உங்களுக்கு 1ன்ட்டு வரும். 0.1. ஏன்னா வந்துட்டு பாயிண்ட் நவுத்தக்கூடாது, 0 - 0 0 தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆன்சர் என்ன? 0.1. அடுத்தது செகண்ட் ஒன் வந்துட்டு 0.8 - 0.4. ஸோ 8 - 4 என்னென்னா 4. பாயிண்ட் அங்கே இருக்கணும். 0 - 0 0 தான். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் இல்லையா? ஸோ இது 0.4ன்ட்டு அர்த்தம். சப்ராக்ஷனும் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இது என்ன பண்ணணும்னா இதுவும் ரொம்ப சிம்பிள். இப்போ வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? 0.2 × 0.3 இல்லையா? இப்போ நீங்கள் சும்மா மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2வையும் 3வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6ன்ட்டு வரும். கரெக்டாக 6ன்னு வருது. ஆனால் நீங்கள் மொத்தம் எத்தனை டெசிமல் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. அப்போ மொத்தம் 2 டெசிமல் இருக்குது. அப்போ என்னென்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 நம்பர் வரணும். சரிங்களா? ஆல்ரெடி 6 மட்டும் இருக்குன்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 0 போடணும். பின்னாடி 0 போட்டால் வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ 6க்கு முன்னாடி 0 போடணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி அது 0ன்னு வச்சுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 2 × 3 என்னென்னு எழுதுகிறோம்? 6ன்ட்டு. இப்போ 0.2 × 0.3 பண்ணும்போது நமக்கு மொத்தமாக 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. 0.2ல் 2ன்ட்டு ஒரு நம்பர் இருக்குது, 0.3ல் 3ன்ட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதனால் நமக்கு ஃபைனல் ஆன்சர்லேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் வரணும். ஸோ அதனால் 0.06ன்ட்டு எழுதுகிறோம். இப்போது இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா? 0.8
இன்ட்டு 0.2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8ம் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16 அப்படின்ட்டு வரும். இப்போ பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறமா அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன வரணும்? 2 நம்பர் வரணும். 2 நம்பர் வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் என்னது? 0.06, செகண்ட் ஒனுக்கு 0.16ன்னு அர்த்தம். அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷனும் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்தது டிவிஷன். டிவிஷனும் ரொம்பவே ஈஸி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துடுறோம். 1.5 டிவைடட் பை 0.3 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 15/3. நம்ம வந்து 10ல் மொத்தம் எத்தனை 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது இல்லையா? அப்போ அந்த டெசிமல் பாயிண்ட் ஒரு தடவை ரைட் சைடு போகும், ஒரு தடவை ரைட் சைடு தாண்டி போகும். இங்கேயும் வந்து நம்ம 10ஆல் பண்ணும்போது ஒரு 0 இருக்கா? ஸோ அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் ஒரு பிளேஸ் தள்ளி போகும் ரைட் சைடுக்கு. ஸோ அதனால் 15/3ன்னு வருமா? இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் 5ன்ட்டு வரும். அப்போது இந்த டிவிஷனுக்கு ஆன்சர் 5ன்ட்டு அர்த்தம். இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்களேன். இப்போது நம்ம வந்து 1.26ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இன்ட்டு நான் 10 பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? இந்த டெசிமல் பாயிண்ட் ஒரு இடம் தள்ளி வரும் ரைட் சைடுக்குன்னு. அப்போது நமக்கு ஆன்சர் 12.6ன்ட்டு வரும். இதே இது 1.26 இன்ட்டு 100 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2 0 இருக்குது இல்லையா? ஸோ 2 0 இருந்துச்சுன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 இடம் ரைட் சைடுக்கு தள்ளி போகும். அப்போ இதை 126ன்ட்டு எழுதுவோம். அதே இது இப்போ இந்த 1.26 இன்ட்டு 1000 பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னன்னா, இங்கே வந்துட்டு நம்ம கடைசியில் எவ்வளோ ஜீரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம்னு சொன்னோன்னா, ஏன்னா பிகாஸ் அது வேல்யூ கிடையாது. கடைசியில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்துட்டு கடைசியில் இருந்துச்சுன்னா வேல்யூ இல்லைன்னு. அப்போது இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம்? இது வந்து 3 பிளேசஸ் தாண்டி போகுமா? அப்போ இங்கே வேல்யூ 1260 ஆயிரும். இதை வந்து சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 3 டிவைடட் பை 0.2ன்னு இருக்குது. ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண என்ன பண்ணலாம்? இன்ட்டு 10 டிவைடட் பை 10 பண்ணுறோம். அப்போ மேலே 30 ஆயிரும், கீழே வந்துட்டு 2 ஆயிரும். 30 டிவைடட் பை 2 வந்துட்டு என்னது? 15. ஸோ அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் 15. பார்த்தீங்களா? இப்போ டிவிஷனையும் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.